ஹாய் டியர்ஸ், என்னோட ஒரு குட்டி ரேண்டம் டே விலாக் பார்க்கலாமா? ஸோ இது இவ்வளோ நாள் கிடையாது, இனிமே இருக்கும், இன்னிலேருந்து ஸ்டார்ட் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். என்னன்னு கடைசியில் சொல்கிறேன், வீடியோவை முழுசாக பாருங்கள். இந்த கோவக்காயை ஹஸ்பண்ட் வாங்கிட்டு வந்தது என்ன நல்லாவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்டேன். ஆனால் வாஷ் பண்ணிவிட்டு பார்த்தா நல்லாவே இருந்தது, சூப்பராகவே இருந்தது. நீங்கள்லாம் வெஜிடபிள்ஸ் வாங்கிட்டு வந்ததும் வாஷ் பண்ணுவீங்களா இல்லை சமைக்கும் போது மட்டும் வாஷ் பண்ணுவீங்களான்னு எனக்கு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் தெரிஞ்சுக்கிறேன். வெஜிடபிள்ஸ்லாம் நிறைய சாப்பிட்ணும், ஃப்ரூட்ஸ்லாம் நிறைய சாப்பிட்ணும், நானும் என்னோடய ஹஸ்பண்டும் நிறைய டிஸ்கஸ் பண்ணுவோம். ஆனால் வாங்கிட்டு வர மாட்டோம், வெஜிடபிள்ஸே மறந்துடுவோம். ஏன்னா நம்ம வெஜிடபிள்ஸ் நிறைய சாப்பிட பழகினாதான் நம்மளை பார்த்துட்டு குழந்தை வெஜிடபிள்ஸ் சாப்பிட ஸ்டார்ட் பண்ணுவான் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் 2 பேரும் பேசிப்போம் அடிக்கடி. ஹஸ்பண்ட் சொல்லுவாங்க, டெய்லியுமே ஒரு காயை வச்சு ஒரு பொரியல் செஞ்சு வைமா அப்படின்னு சொல்லுவார். நானும் சரின்னு சொல்லிட்டு செய்வேன். ஒரு 2-3 நாள் செய்வோமா, 5 நாள் செய்வோமா, அதுக்கப்புறம் செய்ய மாட்டோம், மறந்துடுவோம். இந்த பேக்ரவுண்டில் வர இந்த நாய்ஸு கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. என் பையன் தான் பின்னாடி விளையாடிட்டு இருக்கான். நீங்கள் இந்த மாதிரி வெஜிடபிள்ஸ்லாம் சாப்பிட்ணுன்னு பிளான் போட்டிருக்கீங்களா, இல்லை நான் நார்மலாகவே சாப்பிட்டுட்டு தான் இருக்கேன் அப்படின்னு சொல்கிறீங்களா? என்ன சொல்கிறீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதுக்கு முன்னாடி நிறைய வெஜிடபிள்ஸ் வாங்காததுக்கு காரணம் என்னென்னா, ஸ்டோர் பண்ணி வைக்க முடியாது, கொஞ்ச நாள்லேயே அது வீணாகிடும், அதனால் அங்கே வாங்கலை. இப்போ நம்மக்கிட்ட ஃப்ரிட்ஜ் இருக்குது, அதுதான் இந்த நியூஸ் சொல்லணும்னு நினச்சேன். ஸோ அதனால தான் இவ்வளோ வெஜிடபிள்ஸ் வாங்கியிருக்கோம். இன்னும் வாங்கணும், இன்னும் புடலங்காய் அது இதுன்னு நிறைய வெஜிடபிள்ஸ் வாங்கணும். இனிமேல் வெஜிடபிள்ஸாக சாப்பிட்டு தள்ள போகிறோம். அதனால நிறைய இப்போ அடிக்கடி வாங்குறதுக்கு மறந்துடுவோம். அதனால கொஞ்சம் நிறைய வாங்கி வச்சுட்டோன்னா அது காலி ஆகிற வரைக்கும் பண்ணலாம், ஃப்ரிட்ஜில் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி வச்சுருக்கோம். நாங்கள் வச்சுருந்த இஞ்சி லைட்டாக முளைஞ்சிருச்சு. அதை பார்த்துட்டு ஹஸ்பண்ட் ஐயோ இங்கே பார்ட்டி இதெல்லாம் சாப்பிடாததுக்கு கடாசு அப்படின்னு சொன்னார். நான் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, டீயில் போட்டுக்கலாம் அப்படின்னு சொன்னேன். உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இஞ்சி லைட்டாக முளைஞ்சிருச்சுன்னா சாப்பிடலாமா சாப்பிடக்கூடாதா, தூக்கி போட்டுருணுமான்னு சொல்லுங்கள். எனக்கு பெருசாக ஃப்ரிட்ஜ் பற்றி எதுவும் தெரியாது. நான் போட்டு வச்சுருக்கிறது கரெக்டாக நான் கவர் போட்டு வச்சுருக்கேன். ஏன்னா அதை கவர் போட்டு வைக்கணுமா இல்லை அப்படியே வைக்கணுமான்னு சொல்லுங்கள். எங்கள் அத்தை சொல்லுவாங்க, இந்த மாதிரி டைரெக்டாக அதில் கூலிங் இறங்கக்கூடாது, இந்த மாதிரி கவர் போட்டு வைக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃப்ரிட்ஜ் ஆர்கனைசிங் பாக்ஸ்லாம் பார்த்து வச்சுருக்கேன், கூடிய சீக்கிரம் வாங்குவோம். ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. லவ் யூ ஆல், பை.